ஏதாச்சும் கமெண்ட் வரலையா கமெண்ட் பண்ணலையான்னு தெரியல. சரிம்மா, என்னமாச்சு? சரிடா சரிடா, அம்மா இங்கதான் நிக்கிறேன். லைவ்ல யாரையுமே காணும். ஒரே டைமிங் என்னடா பேசு சவுண்டு கேட்கறன்ட்டு எல்லாம் கிளம்பிட்டீங்களோ? பாப்பா குட்டி அடி என்னப்பா என்ன பண்ணுது? புரியல. வயிற்று வலிக்குதா? அதிகமா சாப்பிட்டு பாத்ரூம் போயிட்டு வா. எனக்கும் அப்படிதான்டா, என்னன்னு தெரியலடா. மீன் குழம்பு சாப்பிட்டேன். மீன் குழம்பு சாப்பிட்டதோ உங்க அப்பா வச்ச மீன் குழம்பு காட்டுதோ. எனக்கும் காலில இருந்து வயிறு எதுவும் தாங்கல. நிலத்தில் என்ன வேலை செய்றீங்க? எங்கன்னா வண்டியை விட்டு ஓட்டுனது ஒரு தப்பா போயிடுச்சுன்னா, அதுல இருந்து அப்படியே ஈரங்காத்தே நிக்குது. நான் வண்டி அது நல்லா காஞ்சிருந்தப்ப விட்டு உழுதப்பயே டயர் உள்ள பதஞ்சிருச்சு. நாங்கள் கீரை தானா விவசாயம் பண்றது. அது எங்களோட சூழ்நிலையை பாருங்க. ஒரு 10 நாள் ஆயிட்டு, 10 நாளுக்கு மேலதான் ஆயிட்டு. இன்னும் வந்துட்டு காயவே மாட்டேங்குது. எதனாலன்னு தெரியல. மண்ணு புதுசா அடிச்சோமா, அதனால என்னன்னு தெரியல, காயவே மாட்டேங்குது. என்ன கீரை? தண்டிக்கீரை. தண்டிக்கீரை, வெண்டி செடி, கத்திரி, மிளகாய், எல்லாமே பண்ணுவோம். அதிகம் வந்துட்டு கீரை வெண்டியும் தான். அதுதான் இப்போ வந்துட்டு நாங்கள் போட்டுருந்தா இப்போ நாளைக்கு அமாவாசையில் நல்லா வந்துட்டு சேல்ஸ் ஆகும். கீரையே நாளைக்கு கிடைக்கவே கிடைக்காது. எங்கள் ஊரில் யாருமே கீரை இன்னும் போடவே இல்லை. மழை பெஞ்சதுனால தான். ரொம்ப சரி அதுக்குள்ளே ட்ரை பண்ணி இப்படி முயற்சி பண்ணி போட்டரலான்னு எவ்வளோதோ முயற்சி பண்ணி பார்த்தா நம்மளோட சூழ்நிலை தான் மழை பெஞ்சிருச்சு. நல்ல ஈரம் காயலை. ஆசையில் மண்ணை வலிச்சிருச்சு. டைமிங்க்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பாப்பாவுக்கு கரெக்டாக முழிச்சிடுறான்.